ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்ட ஒரு vlog தான். நிறைய பேர் வந்து மார்னிங் ரொட்டீன் vlog, ஃபுல் டே vlog இந்த மாதிரி ஏதாவது vlogs தான் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான vlog, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீக்கெண்ட் சண்டே எடுத்தது. சண்டேன்றதுனால லேசி மார்னிங்ஸ் தான். எப்போவுமே வீக்கெண்ட்னால் வந்து லேட் ஆகிடும் எழுந்துக்கிறதுக்கே. ஸோ எழுந்து சிம்பிளான எதாவது பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ண. நான் வந்து வெளில போகிறேன் லஞ்சுக்கு. வீக்கெண்டுங்கிறதுனால எதாவது ஒரு நாள் வந்து நாங்கள் லஞ்சுக்காக வெளில போவோம். ஏன்னா வீட்டில் சமைச்சு போர் அடிச்சு போச்சு. இப்போ வந்து நான் நைட்டுக்காக பண்ணி வச்சுட்டு கிளம்ப போகிறேன். ஸோ நம்ம ஃபுல் டே சுற்றிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ டயர்டாக இருக்கும். சமைக்கிறதுக்கெலாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ திரும்பவும் ஹோட்டலில் வாங்குறதுக்கு நம்ம மார்னிங்கே வந்து எதாவது சிம்பிள் கிரேவிஸ் எதாவது பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு நான் வெஜ் குருமா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி காய் கட் பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம அந்த தோல் அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் பண்ணுறோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து அதிலே ஈஸியாக கலெக்ட் பண்ணி நம்ம த்ரோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த இடமும் வந்து அந்தளவுக்கு வந்து மெஸ்ஸியாக இருக்காது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா காயோட அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிப்பேன். வெஜ் குருமா வந்து நம்ம வெளிலலாம் போகிறோம், வீட்டுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெஜ் குருமாலாம் வந்து பண்ணி வச்சுட்டு போயிடலாம். பிகாஸ் இது வந்து நம்ம டிஃபன் எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகிடும். லைக் தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் மெயினாக இடியாப்பம், இது கூடலாம் செட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. வெஜ் குருமா வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் நல்லது. பிகாஸ் இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்க்கலாம். ஸோ கிட்ஸ்க்கும் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுவேன்னா, தண்ணியில் வந்து உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிப்பேன். ஒரு 90% பாயில் ஆகிற மாதிரி இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் பாயில் பண்ணிப்பேன். ஸோ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டு பட்டை, அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சி எல்லாம் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப மசாலாவும் எங்களுக்கு வந்து சேர்க்குறதுக்கு பிடிக்காது. ஸோ இதில் வந்து பொடியாக வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டு நம்ம இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணோன்னா சீக்கிரமாகவே வந்து ஆனியனும் ஃப்ரை ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தக்காளியும் வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த கிரேவி பண்ணும்போது இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அரைச்சி விட்றதுக்கு கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இது வந்து அரைச்சிட்டு இது எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி தான் விடுவேன். இதில் வந்து நம்ம காயெல்லாம் வேக வச்சு அந்த தண்ணியை வந்து சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். லாஸ்ட்டில் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ என்னோடய நைட்டு டின்னருக்கு நான் இதான் பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டு வந்து நான் ஃபாஸ்ட்டாக சப்பாத்தி மட்டும் பண்ணிப்பேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னோடய மார்னிங் ரொட்டீனில் வந்து இந்த பால்கனி க்ளீனிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நானும் கிக்கியும் சேர்ந்து தான் வந்து இந்த பால்கனிலாம் வந்து க்ளீன் பண்ணுறது, தண்ணி ஊற்றுறதுலாம் பண்ணுவோம். எனக்கு வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம வீட்டில் இப்போது அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்துட்டு ஸ்பேஸே பெருசாக இருக்காது. ஸோ வீட்டில் இருக்கிற இடத்துலையே வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து செடி வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ பால்கனியும் வந்து இந்த பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்டு பால்கனி. ஸோ அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸ், பூ பூக்கிற பிளான்ஸ், அப்புறம் வெறும் க்ரீனிஷ் பிளான்ஸ் இதெல்லாம் மட்டும் வச்சுருப்போம். ஸோ இது நானும் கிக்கியும் பண்ணும்போது கிக்கிக்கும் வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி தான் அவனையும் வச்சு நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அவன் தான் வந்து தண்ணி விடுவான், நான் வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் பார்ப்பேன். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட், அதுக்கப்புறம் இந்த சங்கு புஷ்பம் வந்து கொடியாகவும் வரும். இந்த மாதிரி பாட்டில் வச்சிங்கன்னா நல்லா படர்ந்து வரும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இது வச்சுருக்கேன். அப்புறம் நிறையா க்ரோட்டன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா பூ பூக்கிறத விட இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறது வந்து நல்லாவும் இருக்கும். இது வந்து அந்த பச்சை பயிரோட விதை போட்டு வச்சு கொஞ்சமாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் படர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து செம்பருத்தி செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இலையை விட பூ தான் அதிகமாக பூக்குது. இலையே சுத்தமாக இருக்காது, ஆனால் பட்ஸ் மாத்திரம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பேன். ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அண்ட் மார்னிங் வந்து பால்கனியில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இது வந்து போகன்வில்லா. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் வச்சு பால்கனி வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்.
நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் க்ளீனிங் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடம்லாம் க்ளீன் பண்ண போகிறோமோ அங்கே இருக்கிற பாத்திரம்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணால் வந்து நம்மளால் நல்லா ஃபுல்ஃபில்டாக க்ளீனாக பண்ண முடியும். ஸோ என்னோடய கவுண்டர் டாப்லாம் வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு குக்கிங் வேலை கம்மி தான். லன்ச் வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணல. ஸோ எனக்கு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் டைம் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் பண்ணிடலான்னு பண்ணுறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாட்டிலில் வந்து பேக்கிங் சோடா, வினிகர் அண்ட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து ஒரு 10 கற்பூரம் அண்ட் ஒரே ஒரு ஏலக்காய் வச்சு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் இந்த மிக்சரில். இது வந்து எதுக்காகனா, நம்ம பூச்சி குட்டி குட்டியாக இன்செக்ட்ஸ்லாம் வரும்ல, எறும்பு அப்புறம் என்னென்னவோ பூச்சிலாம் வரும் அந்த ஷெல்ஃப்லலாம். ஸோ அதை வந்து நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த சொல்யூஷன். இது வந்து நான் ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணி இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன் இந்த வீக். இதை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு திரும்பவும் வந்து ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு இந்த கற்பூரம் அண்ட் ஏலக்காவை. இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு திரும்பவும் நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணிடலாம். ஒரே ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த கிரைண்ட் பண்ண லிக்விடை வந்து நம்ம வடிகட்டிட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ வடிகட்டிட்டு அந்த தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம இந்த பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் சொல்யூஷன்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை கிளாத்ஸ், அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் டிஷ்யூ, தென் க்ளீனிங் ப்ரஷஸ், அப்புறம் வைப்பர் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுற இடத்துல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஈர துணி போட்டு க்ளீன் பண்ணாமல் ட்ரையாக இருக்கிற இந்த மாதிரி டிஷ்யூஸ் எல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. மெயினாக இந்த மாதிரி க்ளோஸ்டு ஷெல்ஃப்லலாம் வந்து கேப்ஸ்லலாம் வந்து எறும்பு, அப்புறம் எதாவது பூச்சி, மேபி காக்ரோச்சஸ்லாம் கூட இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒரு 1 வீக் வரைக்குமாவது வர விடாமல் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷன் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2-3 வீக்ஸ்லாம் வந்து இது தாங்காது. எவ்ரி வீக் வந்து நம்ம கண்டிப்பாக இது போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 7-8 டேஸ்க்கு ஒரு வாட்டியாவது. ஸோ இந்த ஸ்ப்ரேயை வந்து நம்ம எவ்ரி கார்னர்ஸ்லலாம் வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ஸ்மெல்லுக்கே வந்து ஆக்சுவலி பூச்சி வரல. நிறையா பேர் நம்ம சேனலில் இருக்கிற கிச்சன் க்ளீனிங் வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க, பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு. ஸோ இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் பூச்சிலாம் எதுவும் வராமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கவே கூடாது, க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த விண்டோ சைட்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். விண்டோ சைட்லாம் க்ளீன் பண்ணி 2 வீக்ஸ்க்கு கண்டிப்பாக மேலேயே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கிளாத் வச்சு தான் நான் எந்த க்ளீனிங் வேலையும் பண்ண ஆரம்பிப்பேன். ஈரமான துணி வந்து போடாமல் ட்ரை கிளாத் போட்டிங்கன்னா டர்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மேலோட்டமாக கிளியர் ஆகிடும். ஸோ ட்ரை கிளாத் வச்சு நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து க்ளீனிங் லிக்விட் இருக்குல்ல, ஸோ அது யூஸ் பண்ண போகிறேன் கிளாஸ்க்கெலாம் வந்து. அப்படி இந்த லிக்விட் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் மாத்திரம் வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே அந்த கிளாஸ்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நான் வந்து என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது, நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் அந்த இடம்லாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய விண்டோ சைடில் இருக்கிற அந்த ஒரு குட்டி ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் 2 குட்டி கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அப்பப்போ தண்ணி பிடிச்சி க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம சுத்தமாக வேஸ்ட்டே பண்ண மாட்டோம். என்னோடய கிளாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம தண்ணியும் நிறையா கொட்டி க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி கிளாஸில் வந்து பிடிச்சி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமே 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணியும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதெல்லாமும் க்ளீனும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விண்டோ சைட்லாம் க்ளீன் பண்ணும்போது நம்ம சிங்க் ஏரியாவும் நம்ம அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ திரும்பவும் வந்து நல்லா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி வைப்பர் போட்டு அந்த இடத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக தள்ளிடுறேன். ஸோ ட்ரை ஆகிடும் நல்லா க்ளீனாக. ஃபஸ்ட்டு விண்டோவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பூச்சி வராமல் இருக்கிற சொல்யூஷன் வந்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஏன்னா விண்டோ சைட்லேருந்தும் வந்து எறும்பு, காக்ரோச்லாம் வரதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது.
இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருந்த அந்த ஷெல்ஃப்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டி வந்து ஒரு கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு மேலோட்டமாக க்ளீன் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே தெரியும். கற்பூரம், அந்த ஏலக்காய் போட்டிருந்தோம்ல, அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இன்செக்ட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி இந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து பிடிக்காது. ஸோ இன்செக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சொல்யூஷன். ஸோ எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோமோ நம்ம அந்த இடத்தெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு மேலோட்டமாக துடைச்சிடலாம். நான் திரும்பவும் இன்னொரு கிளாத் வச்சு அந்த இடத்தெல்லாம் வந்து துடைக்க போகிறேன். ட்ரை கிளாத் யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஈரமான கிளாத் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ என்ன ஆகும்னா, நம்ம ஈர கிளாத் யூஸ் பண்ணும்போது திரும்பவும் டஸ்ட் அங்கே ஃபார்ம் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த டைல் போர்ஷன் இதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். கவுண்டர் டாப்லேயும் வந்து நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணால் கூட இந்த எறும்பெல்லாம் வரத்துக்கு நிறையாவே வந்து வாய்ப்பு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். என்னோடய எல்லா பாத்திரம் அதெல்லாம் எடுத்து நான் அங்கேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட்டாக. நான் வந்து என்னோடய கிச்சன் க்ளீனிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் வந்து என்றைக்காவது வேலை கம்மியாக இருக்குன்னா அன்றைக்கி தான் வச்சுப்பேன். எல்லாத்தையும் ஒரே நாளெல்லாம் பண்ணவே தேவையில்ல. நம்மளால் பண்ணவே முடியாது, ரொம்ப டயர்டாகிடும். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் இந்த இடத்துல. எனக்கு வந்து ஷெல்ஃப் லைனர்ஸ்லாம் வந்து போடுறதுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா அந்த லைனர்ஸ்க்கு அடியிலையும் வந்து திரும்ப ஏதாவது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ நான் வந்து அடிக்கடி அப்போ தான் க்ளீனும் பண்ணுவேன். அதனாலே ஷெல்ஃப் லைனர்ஸ்லாம் போட மாட்டேன். ஸோ நம்மளோட கவுண்டர் டாப்பில் ஸ்ப்ரே பண்ணினோம்ல, அங்கேயும் வந்து ஒரு நல்ல ட்ரை கிளாத் எடுத்து நம்ம அந்த சொல்யூஷன்லாம் வந்து நல்லா துடைச்சிடலாம். ஸோ இங்கே கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த சாமான்லாம் இருக்கும், மசாலா பாக்ஸஸ், அப்புறம் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம், அதுக்கு கேப்லலாம் கூட நம்மளுக்கு இன்செக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமும் நவுத்திட்டு ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு திரும்பவும் துடைச்சிடுங்க. செம்ம க்ளீனாக இருக்கும். கிச்சனில் வந்து நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. அந்த கற்பூரமோட ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சொல்யூஷன் வந்து லாங் லாஸ்டிங்லாம் கிடையாது. 1 வீக் வரைக்கும் வேணால் இது வந்து பூச்சி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து 2-3 வீக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தாங்காது. ஸோ நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில். நம்ம அடிக்கடி வந்து ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் கூட இதை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சிங்க் ஏரியா இதெல்லாமும் வந்து ஃபுல்லாக அந்த குட்டி கிளாஸில் தண்ணி ஃபில் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி கிளாஸ் யூஸ் பண்ண பிடிக்கும். பிகாஸ் நான் தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் குட்டி கிளாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் கிச்சன் க்ளீனிங்லாம் பண்ணும்போது. இப்போ ஃபுல்லாக கவுண்டர் டாப்லாம் வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட்டான ஹேர் மாஸ்க். இதுக்கு வந்து நான் வெந்தயம் வந்து ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் எடுத்து ஒரு 8 ஹவர்ஸ் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. ஸோ மார்னிங் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வெந்தயம் ஊறி இருக்குது. இந்த தண்ணியும் நீங்கள் வந்து கொட்டாமல் தண்ணியும் வேறு எதுலையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஹேர் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஷாம்பூ பண்ணும்போது அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். இப்போது இந்த வெந்தயம் மட்டும் நான் ஒரு மிக்சர் கிரைண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெந்தயம் போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பனானா யூஸ் பண்ண போகிறேன். ஒரு லாங் சைஸ் பனானாவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும் ஹேரில். ஸோ ஒரு பனானா போதும். நெக்ஸ்ட்டு வந்து திக்கான கர்ட் எடுத்துக்கோங்க ஒரு கரண்டியில். இவ்வளோ தான், இந்த 3 தான். இது கூடயே வந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் வெர்ஜின் கோகோனட் ஆயில், அப்படி இல்லைனா நார்மல் கோகோனட் ஆயில், ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் வந்து இதில் சேர்க்காதீங்க அரைக்கும் போது. அந்த வெந்தயமோட வாட்டரே வந்து நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிங்கனாலே உங்கள் ஹேரில் வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் டெக்ஸ்சரே வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கி ஆகிடும். இந்த மாஸ்க் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா 3 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்லேயே உங்கள் ஹேர் வந்து பயங்கர சில்கியாகிறத வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இது ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபீட்பேக் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாஸ்க் ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், அதில் பெருசாக வேறு எதுவும் வாங்கி நம்ம ட்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பனானா இருக்கிறதுனால ஹேர் வந்து சில்கி அண்ட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த பனானாவில் வந்து சிலிக்கான ஒரு மினரல் இருக்குது. இது வந்து நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். அதே மாதிரி இந்த கர்டு வெந்தயம்லாம் வந்து டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெந்தயமில் வந்து அயர்ன் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
ஸோ அந்த மாஸ்க்கை வந்து நான் ஒரு 1 hour வரைக்கும் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஹேரோட டெக்ஸ்சரே பாருங்கள், அவ்வளோ சில்கியாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து என்னோடய ஹேர் இவ்வளோ சில்கியாக இருக்காது. பட் இந்த மாஸ்க் வந்து நான் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்குது ஹேரோட டெக்ஸ்சரில். நீங்களும் கண்டிப்பாக இது வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். லைக் மந்த்லி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நல்லா வால்யூம் இருக்கிற மாதிரி காட்டும் ஹேரை, நல்லா அடர்த்தியாக காட்டுது ஹேரை. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக முக்கியம் ஹேருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்களோட லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கிச்சன் டிப்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ஹேர் மாஸ்க் பார்த்துருக்கோம், அப்புறம் ஒரு குக்கிங் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, எப்படி இருக்குது, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய்.